ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் எல்லுசாமி கார்த்திக், ஹிந்து தமிழ் திசைக்காக. ஐபிஎல் 2024 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரமன்தீப் சிங். இவர் பார்த்தோம்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் சர்க்கியூட்டில் இன்கிரெடிபிள் ஆல்ரவுண்ட் ஸ்கில் படித்த ஒரு பிளேயர் அறியப்படுறாரு. லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், தென் மிதவேக பந்து வீச்சாளர். இந்த சீசனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக இவர் ஆட போகிறார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஐபிஎல் ஹிஸ்டரியில் இது வரைக்கும் பார்த்தோம்னா அந்த டீம் 2 முறை சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. 2012 அண்ட் 2014. அந்த 2 முறையுமே கௌதம் கம்பீர் தான் அந்த டீமை லீட் பண்ணி சாம்பியன் ஆக்கியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4 முறை பிளே ஆஃப்க்கும் 1 முறை ரன்னர் அப்பாவும் அவங்க சீசனை நிறைவு பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் நிறைய எதிர்பார்ப்புகளோடு அவங்க தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா லாஸ்ட் டிசம்பர் அந்த ஆக்ஷனில் ஃபாரின் பிளேயர்ஸை கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்க வீரர் யாருன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியனுடைய ஃபாஸ்ட் பவுலர் மிச்சல் ஸ்டார்க். அவர் 24.7 கோடி ரூபீஸ்க்கு ஆக்ஷனில் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் சீசனில் பார்த்தோம்னா இன்ஜுரி காரணமாக சீசனை ஃபுல்லாகவே அந்த டீமுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மிஸ் பண்ணியிருந்தாரு. இந்த சீசனில் ஒரு ஃபுல்லி ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதனால் அவர் டீமை லீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அவரும் தன்னுடைய ஸ்கில்லை நிரூபித்து கற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அதன் மூலியமாக திரும்ப டீம் இந்தியாவுக்கு கம்பேக் அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரஹ்மனுல்லா குர்பாஸ், ஸ்ரேயஸ் ஐயர், சால்ட், டிங்கு சிங், நிதிஷ் ராணா போன்ற வீரர்கள் இருக்காங்க. ஆல்ரவுண்டராக பார்த்தோம்னா வெங்கடேஷ் ஐயர், ரசல், தென் ரமன்தீப் சிங் இருக்காங்க. கேகேஆருடைய பவுலிங் யூனிட் லீட் பண்ணுறது ஸ்டார்க் தான். அவர் கூட சமீரா, சக்காரியா, சுனில் நரேன், சுயாஸ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, முஜிப் ரஹ்மான் போன்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த டீமை பார்த்தோம்னா ஒரு பேலன்ஸான டீமாக இருக்காங்க. இந்த சீசனில் அவங்க ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரமன்தீப் சிங் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்காக விளையாடிட்டு வரக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதிரடி பாணியில் ஆடக்கூடியவர், தென் பவுலரும் கூட. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் கிரிக்கெட்டில் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடினார். இந்த சீசன் கேகேஆருக்காக விளையாட போகிறாரு. லாஸ்ட் டிசம்பர் அந்த ஆப்ஷனில் இவர் 20 lakhs ரூபீஸ்க்கு அந்த டீம் வாங்கியிருந்தாங்க. லாஸ்ட் சீசனில் கேகேஆருக்காக விளையாடின ஷர்துல் தாக்கூருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்த பிளேயர் பார்க்க போகிறதா கிரிக்கெட் கமெண்டேட்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நம்ம சீசனில் சொல்ல முடியும். லாஸ்ட் இயர் பஞ்சாபில் ஸ்டேட் லெவலில் நடந்த ஷேர் பஞ்சாப் T20 சீரிஸில் ஒரு சிறந்த ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருந்தாரு. அந்த சீரிஸில் அவர் பார்த்தோம்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 innings ஆடி 400+ ரன்ஸ் எடுத்திருந்தாரு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 172. அதேமாதிரி பவுலிங்லேயும் ஒரு 13 wickets அந்த சீரிஸில் அவர் எடுத்திருந்தாரு. தொடர்ந்து நடந்த சைட் முஸ்டக் அலி ட்ராஃபிலையுமே அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் பார்த்தோம்னா 222. ஒரு ஃபினிஷர் ரோலாக அந்த சீரிஸ் ஃபுல்லாகவே அவர் ஆடினார். அந்த சீரிஸில் சிறந்த ஸ்ட்ரைக் ரேட் வச்சு இந்த பேட்ஸ்மேனில் டாப் 15 இவரும் ஒருத்தராக இருக்காரு. தொடர்ந்து விஜயசரி ட்ராஃபிலையும் ஒரு 50 balls 80 runs அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரசல், தென் ரிங்கு சிங் போன்ற புருவன் ஃபினிஷர்ஸ் எல்லாம் அந்த சைடில் இருக்காங்க. அப்படி இருக்கிற நிலையில் இவருக்கு என்ன மாதிரி ரோல் அந்த டீமில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மேபி அவர் இம்பாக்ட் பிளேயராக கூட விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சீசனை பற்றி ரமன்தீப் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். கேகேஆருக்காக நான் இந்த சீசனில் சிறந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அது மூலிமா டீம் இந்தியாவில் விளையாடலாம் அப்படின்றது என்னுடைய கோல். ரசல் தான் என்னோட ஐடல். அவர் பார்த்தோம்னா T20 கிரிக்கெட் ஃபார்மேட்டில் பேட்டிங், பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் வரக்கூடிய ஒரு பிளேயர். அவர் டஃப் சிச்சுவேஷனில் மேட்சை வின் பண்ணி கொடுக்க ஒரு பிக் மேட்ச் வினரும் கூட. அவரோட பாணியில் கேகேஆருக்கு நான் மேட்சஸை வின் பண்ணி தர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி அவரோட அபார செயல்திறன் இந்த சீசனில் வெளிப்பட்டால் அது கேகேஆருக்கும் ஒரு சக்ஸஸ் தான் அமையும்.